Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் நெற்பயிர்கள் மூழ்கியதால் வாழ்வாதாரத்தை இழந்து வேதனையில் தவிக்கும் மூர்த்தி அம்பாள்புரம் விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களின் மனவேதனையை கேட்டறிகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சாலை மற்றும் நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து சேதமான நெல்மணிகளை அதிமுக பொதுச் செயலாளர் நேரில் பார்வையிட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மூர்த்தி அம்மாள்புரம் நெல் கொள்முதல் நிலையத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை, முளைத்து கிடக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை நேரடியாக பார்த்து விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தங்களுடைய நிலத்திலே அந்த விவசாயம் செய்து 4-5 மாதங்கள் வியர்வை சிந்தி அறுவடை செய்து விற்பனைக்காக நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு சென்று முறையாக நெல்லை கொள்முதல் செய்யாமல், உரிய விலை கொடுக்காமல், அந்த நெல்லை பாதுகாப்பு வைப்பதற்கு சாக்கு பைகள் அந்த பர்தா போன்றவற்றை அளிக்காமல் அந்த விவசாயிகளை வஞ்சித்திருக்கக்கூடிய அவல நிலையை நேரிலே பார்த்து அந்த விவசாயிகளுடைய வேதனையை, அவருடைய துயரத்திலே அவர் இந்த களத்திற்கு சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் உங்கள் துயரத்தை துடைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று குரல் கொடுத்து வருகிறார், நேரில் பார்வையிட்டு வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வருகை அந்த விவசாயிகளுடைய கண்ணீருக்கு சற்று ஆறுதலாக இருக்கிறது. மூர்த்தி அம்மாள்புரம் அந்த பகுதியில் சாலை பகுதியிலே கொட்டி வைக்கக்கூடிய நெல்மணிகள் மழையிலே நனைந்தபடி முளைத்து கிடக்கிறது. முளைத்து கிடக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மழையிலே நினைந்து கொண்டு அதை கையிலே அள்ளி வேதனையோடு நெகிழ்ச்சியோடு பார்த்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த காலையிலேயே சேலத்திலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு தஞ்சாவூர் சென்றடைந்து ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகள் அந்த டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக உலகிற்கே தரணிக்கே சோறு போடக்கூடிய நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய தஞ்சை மண் இன்றைக்கு விளைவித்த அந்த நெல்மணிகளை பறிகொடுத்து விவசாயிகள் எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற வேதனையை உருக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் களத்திற்கு சென்று பார்வையிட்டு வருகிறார். வடகிழக்கு பருவமழை பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை அறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை பாதுகாத்து வைப்பதற்கு கூட இந்த அரசு உதவி செய்யவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக சாலையிலே கொட்டி கிடக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை, நெல் குவியல்களை பார்க்கிற போது, அது முளைத்து கிடக்கிற அந்த அவலத்தை பார்க்கிற போது கைகெட்டிய அந்த நெல்மணிகள் வாய்க்கு எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய வேதனையைத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் களத்திற்கு சென்று அந்த பார்வையிட்டு அந்த ஏற்கனவே ஒரத்தநாடு பகுதியில் இருக்கக்கூடிய காட்டூர் நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்ட அவர்கள் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மூர்த்தி அம்மாள்புரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து அங்கே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர், குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்கள் முழுமையாக விளைவித்த நெல் மனையிலே நினைந்திருக்கிறது, நீரிலே மூழ்கி கிடக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கரிலே விளைவித்த பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் வரக்கூடிய அந்த நெல்மணிகள் இன்றைக்கு வயலோடு போகிற அவலத்திற்கு அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவிக்கவோ, அவர்களுக்கு கை கொடுக்கவோ, உதவி செய்யவோ இந்த அரசு முன்வராத ஒரு சூழ்நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தகர்த்தெறியும் விதமாக களத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்து நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு வலிமையை, ஆறுதலை அந்த களத்திற்கே சென்று தெரிவித்து வருகிறார்கள். ஆளுகிற முதலமைச்சரும் அவருடைய வாரிசு அமைச்சரமாக இருக்கிற துணை முதலமைச்சர் அறையிலே இருந்து கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய துயரமோ, விவசாயிகளுடைய வேதனையோ, விவசாயிகளுடைய கண்ணீரோ, முளைத்திருக்கக்கூடிய நெல்மணிகளால் இந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு என்பதை அறியாத ஒரு ஆட்சியை இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய வேதனையில் நாங்கள் இருக்கிறோம் என்று விவசாயிகள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் நேரிலே சென்று பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு வேதனையோடு அவருடைய வேதனையிலே பங்கெடுத்து ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொட்டும் மழையிலும் விவசாயிகளுக்கு தோள் கொடுக்கும் தோழனாக, விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனாக களத்திலே நின்று ஆறுதல் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.